வணக்கம் கண்ணு, இது மலைக்கோட்டை மண்ணு. நான் உங்க வீட்டு பொண்ணு. இந்த சம்மருக்கு பாய் பாய் பாடி ஹீட்டு, சம்மருக்கு சில்லுன்னு ஒரு ட்ரீட்டு. இந்த கிர்னி பழ ஜூஸை இன்னைக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரு கிர்னி பழத்தை மேலே லைட்டாக தலையை மட்டும் கட் பண்ணிட்டு உள்ள சீட்ஸ் எல்லாம் ஒரு பவுலில் வச்சுக்கிட்டு அந்த சீட்ஸை நீங்கள் 2-3 தடவை வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு அதை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி. நிறைய விதைகளில் இதுவும் ஒரு விதை. இல்லை சப்போஸ் எனக்கு சாப்பிட பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அதை நீங்கள் ஊண்டி வச்சாலும் உங்களுக்கு அது கொடியாக மாறி வந்து நிற்கும். இப்போ நம்ம ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு மிக்சி ஜாரில் நம்ம கரண்டி வச்சிருக்க 50 கிர்னி பழ ஜூஸையும் ஊற்றி கொஞ்சோண்டு கோகோனட் மில்க் சேர்த்து 3 ஸ்கியூப் ஐஸ் சுகர் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். நம்ம கிருண்டி கரண்டி வச்சிருக்கிற அந்த ஓட்டை பவுலில் இந்த ஃபுல் ஜூஸை ஊற்றி கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். இது மேலே பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைகள் ரொம்பவே ருசியாக சாப்பிடுவாங்க.